सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. எது அது அப்படின்னா சாட்சி. எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் குளித்துக் கொண்டிருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, அந்த நான் இந்த மூனையும் பார்க்கின்ற காரணத்தினால், அறிகின்ற காரணத்தினால் அதை விட வேறானவன் அப்படின்றதாக இருக்கிறதுனால சாட்சி, சாத்திரைய சாட்சி. அது மட்டும் இல்ல, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரத்திற்கு சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருக்கிறேன் நான் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜெகத்காரணம் பிரம்மத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த துரியமாக இருக்கக்கூடியதான் சாட்சி. அவர்தான் கேவலஹா, அவர் இரண்டற்றவர். கேவலம் கைவல்யம் அப்படின்னாக்க ஒன்றாக இருக்கும் தன்மை, ஒன்றே ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றை தவிர வேறில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியது அது என்ன? சின்மாத்திர சேதா சின்மாத்திர ஸ்வரூபா, கேவல சின்மாத்திரம், அறிவு கட்டி, அறிவுதான் அங்க தவிர எதுவுமே இல்லை. அதை தவிர பாக்கி எல்லாம் ஜட வஸ்துக்கள், எல்லாம் பொய்யான வஸ்துக்கள். ஆத்மா சத்தியம், தத் வெதிரிக்கம் சர்வம் அனாத்மா அப்படின்றதுனால அது கேவல சித்ஸ்வரூபம், சாட்சி ஸ்வரூபமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, என்னுடைய ஆத்மாவானது அஜ்ஞானம். ஒருவேளை தூக்கத்துல நான் இருக்கும் பொழுது பிரம்மத்துலதான் போய் ஒடுங்குறாங்க. அகரஹர் பிரம்மலோகம் கச்சதி அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டெய்லி பிரம்மலோகத்துக்கு போறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரம்மலோகம்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? டெய்லி பிரம்மத்தோட போய் நான் ஒடுங்குகிறேன். எப்போ? ராத்திரி தூக்கத்துல. ஏன் ஒடுங்குகிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஸ்தூல சரீரத்தோட என்னுடைய சம்பந்தம் இல்லை. கண்ணு காது மூக்கெல்லாம் தூங்கிடுது. கனவு காணும் போது மனசோட சம்பந்தம் இருந்தது. இப்ப கனவு நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸோட நான் ஐடென்டிஃபை பண்ணாத போது நான் பிரம்மத்துல போய் ஒடுங்குகிறேன். ஆனா அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா வெறும் அஜ்ஞானம் தான். அந்த சமயத்துல நான் என்ன சொல்றேன்? கிமபின ஜானாமி, எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றேன். சுகமகம் அப்ஸ்வாப்ஸ்வம் நகிஞ்சிதவேதிஷம் அப்படின்னு மாண்டிக்க சொல்றது. அந்த சமயத்துல எனக்கு எதுவும் தெரியல, கேவலமாக இருந்து ஆனந்தமாக இருந்து தூங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆனந்தமாக தூங்கினேன். சுகமகம் அப்ஸ்வாப்ஸ்வம், என்ற ஆனந்தமாக சுகமாக தூங்கினேன். நகிஞ்சித் அவேஷம், கூடவே இன்னொரு வார்த்தை சொல்றான், நகிஞ்சித் அவேஷம், எனக்கு எதுவுமே தெரியல, அடிச்சு போட்டா மாதிரி தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். சோ அந்த இடத்துல அஜ்ஞானம் இருந்தது. ஆனா இந்த ஞானியினுடைய நிலை என்ன? சன்னியாசியினுடைய நிலை, பரிவிராஜக சன்னியாசி ஆத்ம ஞானியினுடைய நிலை என்ன? அஜ்ஞானமும் இல்லை இல்லையா? இந்த நிலையும் அஜ்ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்மாத்திர ஸ்வரூபம், ஞானஸ்வரூபமாகவே இருக்கு. ஞப்தி ஸ்வரூபம். ஞானம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் வேணும். ஞப்தினா என்ன? அறிவாகவே அறிவு கட்டி பிரஞான கணம் அப்படி இருக்கக்கூடிய ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுனால அந்த இடத்துல அஜ்ஞானம் இல்லை, கேவல ஞான ஸ்வரூபம். அர்த்தம்னா அஜ்ஞானம். நாபி தத் காரியம், இதுதான் முக்கியம். அஜ்ஞானம் தத் காரியம் அப்படின்னு இப்ப சுரேஸ்வராச்சாரியார் வாக்கியத்துல எழுதுறாரு. அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினுடைய காரியம் அதை எடுக்கணும். கட்டி உடம்புல வந்துட்டே, ஆனால் அந்த கட்டியை எடுத்தீங்கன்னாக்க அது என்ன ஆகும்? திரும்பி கொஞ்ச நாள் கொடுத்து சம்மர் வந்துட்டுன்னா அதே இடத்துலயே அது கட்டி வரும் இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு டாக்டர் அப்படின்னு சொன்னா, அதை சமூலம் எடுக்கணும். மூலத்தோட அதை எடுத்தாதான் திருப்பியும் அந்த கட்டியானது வராது இல்லையா? அந்த சமூலமா எடுக்கிறதுன்றதுதான் இங்க என்ன சொல்றான்? அஜ்ஞானமும் இல்ல, அஜ்ஞான காரியமும் வராது. திருப்பியும் அந்த அஜ்ஞானம் ஒரு முளைக்காது. ஒரு தடவை பிரம்மஞானம் வந்துருக்கு அப்படின்னு சொன்னா திருப்பியும் நான் அஜ்ஞான நிலைக்கு வரமாட்டேன் அப்படின்ற அர்த்தத்துல அஜ்ஞானம் தற்காரியம்
நாபி தற்காரியம் பின்ன அப்படின்னு கிந்து இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இல்ல. ஆன் தி அதர் ஹேண்ட் கிந்து நித்திய சுத்த புத்த முக்த சத்திய பரமானந்த துவயம் பரமானந்த அத்வயம். என்னுடைய உண்மையான நிலை என்ன? நித்திய சுத்தம் இல்லையா? சதா சர்வகாலமும் சுத்தம் தைத்தியாக நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் சுத்தமான தத் சுக்ரம் தத் அமிர்தம் அப்படின்னு உபனிஷத் சொல்லக்கூடியதான சுத்த தத்துவம். புத்த தத்துவம் அந்த இடத்துல அஜ்ஞானமே இல்லை, தூக்கத்துல இருக்க மாதிரி இல்லை, ஞானஸ்வரூபம் புத்த ஸ்வரூபமா இருக்க. அது மட்டும் இல்ல முக்த ஸ்வரூபம் இல்லையா? எப்பொழுதுமே விடுபட்ட நிலைதான் நித்திய சுத்தம் நித்திய புத்தம் நித்திய முக்த ஸ்வரூபம். அது மட்டும் இல்ல சத்தியமான ஸ்வரூபம். சத்தியம்னா என்ன? திரிகால அபாத்தியமான சத்தியம், 3 காலத்திலையும் மாறாததான ஒரு உண்மை, அதுதான் ட்ரூத் சத்தியம். அது எப்படி இருக்குன்னா பரமானந்த ஸ்வரூபம். பரமானந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனந்தம் நமக்கு இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் தான் என்ன? துக்க மிஸ்ரிதத்தோடு இருக்கக்கூடிய ஆனந்தம், பந்தகத்துவமாக இருக்கக்கூடிய ஆனந்தம், அதிருப்திகரமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் தான் எனக்கு தெரிஞ்ச ஆனந்தம். அந்த ஆனந்தம் இல்லை, இது பரமானந்தம், மேலான ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தம் எப்படி அப்படின்னா தேச கால வஸ்து பரிச்சின்ன ரகிதமான ஒரு ஆனந்தம். ஒரு ஆனந்தமானது ஒரு சமயம் வந்தது, ஒரு பொருள்னால வந்தது, ஒரு இடத்தினால வந்ததுன்னு சொல்ல முடியாது இல்லையா? தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவனாலேயோ லிமிட் ஆகாத ஒரு ஆனந்தம். தேச கால வஸ்து பரிச்சின்ன ரகிதமான ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தத்துக்கு பேர் தான் பரமானந்தம், மேலான ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்படி இருக்கிறது? இரண்டற்றதான ஒரு நிலை. ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா சதேவ சௌமியா இதமக்ர ஆசி ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல ஸ்வேதகேதுக்கு உபதேசம் பண்ண அந்த அத்வயமான ஒரு ஆனந்தம், நித்தியமான ஒரு ஆனந்தம், சுத்தமான ஒரு ஆனந்தம், புத்தமான ஒரு ஆனந்தம், முக்தமான ஒரு ஆனந்தம், சத்தியமான ஆனந்தம், பரமான ஆனந்தம். அந்த ஆனந்தம் அத்வயமான ஒரு ஆனந்தம். அது என்ன ஆனந்தம் இப்ப வரும் அப்படின்னா பிரம்மைவாஹமஸ்மீதி அபேதேன அவஸ்தானம், நானே பிரம்மம் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. பிரம்மைவ அகம் அஸ்மி, நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அயம் அஸ்மீதி புருஷா திமிச்சன் கஸ்ய காமாய சரீரமனு ஸ்வங்வரே அப்படின்னு விருதாரணி கூப்பிடுறார். அவனுக்கு அவன் பிரம்மமாக சாட்சாத்காரம் அடைந்த நிலையில அவனுக்கு இரண்டாவது நிலையில அங்க அறிபவன், அறிகின்றவன், அறியப்படும் பொருள், இந்த 3 இல்லாத ஒரு கிமிச்சன் கசிய காமாய, யாருடைய ஆசைக்காக இந்த நிலையை அடையலாம்? யாருடைய ஆசைக்காகவும் இல்லப்பா. அதுதான் ஞானியினுடைய நிலை. அந்த நிலைக்கு பேர் தான் ஆனந்த பேரானந்த நிலை. அந்த நிலைதான் பிரம்மைவ அகம், நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் எனக்கூடிய அந்த நிலை. பிரம்மமும் ஜீவனும் ஒன்று என்ற அபேதமான ஒரு நிலை, எந்த ஒரு பேதமும் இல்லாத ஒரு நிலை. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர், அந்த நிலையில இருக்கக்கூடிய அவஸ்தானம், அந்த நிலை, அதான் ஞானியினுடைய நிலை, பேரானந்த நிலை. அந்த நிலைக்கு பேர் தான் சமாதி. இதைத்தான் வேதாந்தத்துல சமாதி நிலைன்னாக்க ஜீவ பிரம்ம ஐக்கிய அவஸ்தானம். அந்த நிலைக்கு பேர் தான் சமாதின்னு பேர். யோகஜ சமாதி அதுவும் தேவைதான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த சமாதியை நம்ம மீன் பண்ணல. வேதாந்தத்துல சமாதினா என்ன அர்த்தம்? பிரம்மைவாகம் ஸ்மீதி அபேதனா அவஸ்தானம், அபேதேன அவஸ்தானம், அந்த பேதமாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அதுக்கு பேர் தான் சமாதி. தத்ரச, அந்த சமயத்துல அந்த நிலையில அந்த சமாதினா திருஷ்ய விவேகே, அது உள்ள இருக்கக்கூடிய சமாதியினால நமக்கு என்ன தெரியுது? திருஷ்ய விவேகம். ஐ ஒண்ணுதான் திருக்கு, என்னை தவிர பாக்கி எல்லாம் திருஷ்யம், என்னால் பார்க்கப்பட்டது எல்லாம் இது, என்னால் அறியப்பட்டது, என்னால் பார்க்கப்பட்டது, என்னால் நுகரப்பட்டது, என்னால் கேட்கப்பட்டது, என்னால் அறியப்பட்டது எல்லாம் என்னை விட வேறானதாக இருக்கக்கூடிய இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அது எல்லாம் திருஷ்ய கோட்டியில வருது. அனாத்மா, ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாம் அனாத்மான்னு சொன்னா, இதை தவிர பாக்கி சாஸ்திரமோ சாமியோ ஈஸ்வரனோ எல்லாம் அனாத்மா, என்னை விட வேறானதாக என்னால் பார்க்கப்படுகிறது இல்லையா? என்னால் பார்க்கப்பட்டது, என்னால் அறியப்பட்டது எல்லாம் திருஷ்யம், திருக்கோட்டியில வரவே படாது. திருக்கோட்டியில இருக்கிறது பிரம்மைவ அகம் அஸ்மின்றது மட்டும்தான் திருக்கோட்டி.
இதெல்லாம் பாக்கி எல்லாம் திருஷ்ய கோட்டியில இருக்கு அப்படின்ற ஒரு விவேகம், டிஸ்கிரிமினேஷன் இஸ் அ மஸ்ட். இது நமக்கு இருக்கணும் உள்ளுக்குள்ள. இந்த எண்ணம், இந்த சமாதி இந்த நிலையில இது ரொம்ப அவசியம். இருக்க தவிர ஐய தவிர எதுவுமே இல்லை. பகிஸ்சமாதினா இப்ப என்ன சார் அப்படின்னு நம்ம புத்தகத்தில் படிச்சு ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி அப்படின்னு சொல்லி இந்த சிருஷ்டி கிரமங்கள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ இந்த உலகத்தை ஒத்துண்டா மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. வேதத்துல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்த அங்கீகாரம், இதெல்லாம் அங்கீகாரம் கொடுக்க கூடாது வேதாந்தத்துல. ஆனா நம்ம புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்றது, வேதமானது சில டெக்னிக்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அத்தியாரோப அபவாதேன விஸ்வபஞ்சம் பிரபஞ்சதே. உங்களுக்கு அதை சொல்லிட்டு அப்பா பகமானது இருக்கு, ஆனா இதுக்கெல்லாம் காரணம் பிரம்மா, அதுக்கெல்லாம் காரணம் நீ உன்னை தவிர இரண்டாவது ஒண்ணு இல்ல. இந்த பிரம்மா உலகம் என்பது நித்யா, பொய்ப்பா, இது கயத்துல பாக்குற பாம்பு மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா. வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை நிராகரிப்பது சமாதி. உள்ளேயே ஐய தவிர எதுவும் இல்லைன்ற ஒரு நிச்சிந்தனமாக இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் அந்த சமாதி. இப்படி பகிர்சமாதினா பிரம்ம சர்க்க விவேகே, இந்த பிரம்மம் அதனால உண்டான இந்த சிருஷ்டி, பிரம்மத்தினால இந்த சிருஷ்டி உண்டாச்சுன்னு சொல்றதெல்லாம் எப்படி கயத்துல பார்க்கிற பாம்பு மாதிரி, இதெல்லாம் வஸ்துதா இல்லை அப்படின்ற ஒரு விவேகத்தோட இருக்கக்கூடிய எண்ணமானது திருடே ஜாதே. இது எப்படி இருக்கும், சாத்தியமா இருக்கும், திருடமா இருக்கும். எப்போ ஒரு சமயத்துல பேசும்போது மாத்திரம் அது இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் திருப்பி அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார், உலகம் உண்மைதான் சார்ன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. இது திருடமாக ஆக வேண்டும். திருடே ஜாதே, இது எப்போ என்கிட்ட உண்டாச்சோ அது திருடமாக ஆக வேண்டும். ஏன விவேகத்வயேன, இப்படி இருக்கக்கூடிய இந்த விவேகம், எந்த விவேகம், திருஷ்ய விவேகம், பிரம்மசர்க்க விவேகம் அப்படின்ற இந்த ரெண்டு விவேகத்தினால துவயேன அயம் கலித தேக அபிமானா, இதன் மூலமாக தேக அபிமானம் முற்றிலுமாக கலிதமாகிவிட்டது, நீங்கிவிட்டது. இருக்கிறது என்னை தவிர ஒரு இல்லை. ஐ ஹாவ் நோ அட்டாச்மெண்ட் வித் திஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ற இந்த காம்ப்ளெக்ஸோட, பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கும் சூழ சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் காரண சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நானு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரித்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்னு எனக்கூடிய அந்த நிலை, அந்த நிலைக்குதான் விஜாத பரமாத்ம தத்துவஸ்ட, அந்த நிலைக்கு பேர் தான் பரமாத்ம தத்துவத்தை அறிந்ததான நிலை. எப்படி அறிந்ததான நிலை, ஞாத நிலை அல்ல, அது விஜாத நிலை. விஜாத்தம் விசேஷமாக இருந்தது. ஏன்னா அறிந்ததுன்னு சொன்னாக்கா அறியப்பட்ட பொருள், அறிபவன், அறியப்படுகிற செயல், இந்த மூணு வந்துடும். இது இல்லாமல் இருக்கிறது தான் விஜயானம். ஞானம்னு சொன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் புத்தி போயிடும். இங்க ஆப்ஜெக்டும் கிடையாது, சப்ஜெக்டும் கிடையாது, நாலேஜும் கிடையாது. அங்க இருக்கிறதுனா கேவல ஞப்தி ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம் மட்டும்தான். இந்த நிலையானது எனக்கு வர வேண்டும், இது அனுகிரந்து அப்படின்னு இந்த குருவை பிரார்த்திச்சு நமஸ்காரம். அடுத்தது வரப்போற இந்த 20வது மந்திரம் இருக்க உபநிஷத்துல வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே விஷயா க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராபரே அப்படின்னு ஒரு ரொம்ப வசதியான ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய வேதாந்தத்தினுடைய தாத்பரியம் முழுக்கிய அடங்கிட்டாரு. எப்படி அடங்கிட்டாருன்னா, இந்த ஹிருதயத்துல நமக்கு ஒரு கிரந்தி அப்படின்னா ஒரு சிக்கல், ஒரு முடிச்சு இருக்கு. அந்த முடிச்சு என்னன்னாக்க இந்த உலகம் சத்தியம், ஐயின்னு ஒண்ணு இருக்கா மாதிரியும், அந்த ஐயோட கூட சேர்ந்த பொண்டாட்டி, புள்ள, குரு, சிஷ்யன், இப்படி எல்லாம் இந்த மம அப்படின்றதும் ஒண்ணு வந்துடுறது. இந்த முடிச்சு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரம்ம ஞானம் வராது. இந்த முடிச்சுல எப்போ அவுறதோ, எப்போ எனக்கு இந்த பாடிக்கே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னாக்க, என்னை விட வேறான என்னுடைய புள்ள, என்னுடைய பொண்டாட்டி, என்னுடைய குரு, என்னுடைய சிஷ்யன், இதெல்லாம் எப்படி சம்பந்தம் வரும்? இதுக்கே முதலுக்கே வழி இல்லை. அடியன்றதுக்கே அகமுக்கே வழி இல்லை. இங்க இது எங்க அந்த மொம்மா வந்து ஒட்டும் இல்லையா? ஆனா ஒட்டுறது என்ன, இதுதான் ஹிருதயத்துல போட்டு கொண்டிருக்க அஜ்ஞான முடிச்சு. இந்த அஜ்ஞானத்தினால இந்த முடிச்சு வந்து, இந்த முடிச்சு அவர்களுக்குதான் வேதாந்தத்தினுடைய தாத்பரியம். இது வேதனமாகணும். வித்யதே ஹிருதய கிரந்தி,
கம்ப்ளீட்டா அது வெளியில போகணும். வித்தியத்தே ஹிருதய கிரந்தி. அது வாயிடுத்துனாக்க உங்களுக்கு எல்லா சந்தேகமும் போயிடும். எத்தனை சந்தேகங்கள், நான் எப்படி பிரம்மமாகுவேன், நான் பிரம்மன்னு வேதாந்தம் சொன்னா அதை நம்புறதா, ஒருத்தர் இப்படி சொல்றாரு, ஒருத்தர் உபாசனை வேணும்னு சொல்றாரு, ஒருத்தர் யோகம் வேணும்னு சொல்றாரு. எல்லாம் வேதமானது எல்லா அவாவாளுக்கு அந்தந்த ரூட்ல போங்கன்றதுக்காக வேதமானது அது எல்லாருக்கும் பொதுவாக போட்ட ரூல்ஸ். அது ஆளாளுக்கு எதை நீ எடுத்துக்கிறோமோ அதை எடுத்துக்கிறது அவாவாளுடைய சாமர்த்தியம் இல்லையா. எடுத்துதான்ற விஷயங்கள்லாம் தெரியாத வரைக்கும் நான் எப்படி பிரம்மமாக இருப்பேன், நான் எப்படி அத்வைத சாட்சாத்காரம் எனக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த காம்ப்ளெக்ஸ்ல மாட்டிட்டு அவஸ்தைப்படுறான். இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்க இந்த அகம் மம அபிமானத்தினால வந்த பிரச்சனைகள் இத்தனையும். இது புரிஞ்சுட்டுனாக்க இந்த அகம் மம அபிமானம்ன்ற ஒரு கிரந்தியை அவன் நீக்கிட்டான்னாக்க எல்லா டவுட்டும் போயிடும். இது வரைக்கும் அவன் கேட்ட டவுட் இவரே சொல்ல போறார் நிறைய டவுட்ஸ் எல்லாம். இந்த டவுட்ஸ் எல்லாம் எப்போ போகும்னா இன்னும் அந்த ஹிருதய கிரந்தி இருக்கிற வரைக்கும் இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். எப்போ இவருக்கு வேதாந்தத்துல சந்தேகம் போறது, எப்போ அவன் சந்தேகம் கேட்கறானோ அது வரைக்கும் அந்த சிஷ்யன் கையில அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய முடிச்சு இருக்குன்றத குரு புரிஞ்சுக்கலாம். எப்போ அந்த முடிச்சு அவுறதோ அப்ப அவன் கேள்வி கேட்கறத நிறுத்திடுவான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு விஷயம். இனிமேல் பட்டு கேட்கறதுக்கு இல்ல, எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதிலும் இல்ல. ஏன்னாக்க நீங்க என்ன பதில் சொன்னாலும் அது கன்வின்ஸ் ஆக போறது இல்லை. வேதாந்தமானது பிரம்மத்தை காமிச்சு கொடுக்க முடியாது. வேதாந்தமானது அஞ்ஞானத்தை நீக்கதான் முடியுமே தவிர பிரம்மத்தை காமிச்சு கொடுக்க முடியாது. அது காமிச்சு கொடுக்கறது இன்ட்யூட்டிவா அவர் உணரும் போதுதான். அந்த நாலேஜ் ஆனது அவன் உணரும் பொழுது அந்த சிக்கானது உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த சிக்கலானது அது பேதமாயிருது. இது பேதமானது அந்த சிக்கலானது அவுந்த பிறகு அவனுக்கு எல்லா சந்தேகமும் தீர்ந்து விடுகிறது. அது மட்டும் சொல்லல உபனிஷத். வித்யத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக. எல்லா சம்சயமும் வெட்டப்பட்டு விட்டது. இனிமேல் பட்டு அவனுக்கு டவுட்டே கிடையாது. அது மட்டும் இல்ல, க்ஷீயந்தேச்ச அஸ்ய கர்மாணி. இவனுடைய கர்மாக்கள் எல்லாம் என்னமோ வாசல் மாதிரி வச்சுட்டு இருக்கான். பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, எது ஏதோ புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு எதோ மனசுல போட்டுட்டு குழப்பின்னு உட்கார்ந்துருக்கான். அது எந்த கர்மாவும் இல்ல. எல்லா கர்மாவும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கர்மாவும் அனாத்மா தான். அனாத்மாவுக்கும் உலகம் சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே நீ எதுக்கு அதை பத்தி கவனம்? பிராரப்தம்னா அனுபவிச்சுதான் போகணும். ஆகாமின்னாக்க பின்னாடி வரக்கூடிய கர்மா. பிராரப்தம் நான் போன ஜென்மால சேர்த்தா முந்தின ஜென்மால எந்த ஜென்மால யாரும் எதுவும் சேர்க்கல அப்படின்றதுதான் உண்மை. இப்படி இந்த டவுட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போயிடும். க்ஷீயந்தே இவனுடைய கர்மாக்கள் எல்லாம் பிரம்மஜானம் வந்துருச்சுன்னா எல்லாம் க்ஷீணமாக போயிடும், அழிந்து விடும். எப்போ? ஒரு கண்டிஷன். அஸ்மின் திருஷ்டே பராவரே. அஸ்மின் அந்த பிரம்மத்தை என்ன பராவரமான அந்த பிரம்மை, பரம் அவரம், நிர்குணமாகவும் சகுணமாகவும் தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய காரியமாகவும் காரண பிரம்மமாகவும் காரிய பிரம்மமாகவும் காரிய பிரம்மமாக இருக்கக்கூடிய இந்த உலகம், காரண பிரம்மமாக இருக்கக்கூடிய நம்ம சொல்ற சச்சிதானந்த ஸ்வரூபம், இது ரெண்டும் இல்லையா, இது ரெண்டுத்தையும் அவன் புரிஞ்சுட்டானேக்க இத நல்லா பிரிஞ்சு ஆத்மா அனாத்மா, இந்த ஆத்மாவும் அனாத்மாவும் விட வேறானது எது இருக்கோ அதுதான் பிரம்மம் அப்படின்றது எப்போ திருஷ்டே சதி அந்த அதை பார்த்து அதை உணர்ந்து விட்டானே ஆனால் இவனுடைய ஹிருதய கிரந்தியானது வேதமாயிடும். டவுட்ஸ் எல்லாம் வெட்டப்படும், கர்மாக்கள் எல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு எப்போ இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய சாட்சா்காரம் வந்ததே ஆனால் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா அந்த மந்திரத்தை அப்படியே வச்சுட்டு இப்ப எழுத போறாரு. இப்போ பார்ப்போம். தேஹாத் பஹிஹி சகல நாம ரூபாத்மகேஷு வஸ்துஷு அபி சர்ப்பதாராதிஷு ரஜ்ஜுரிவ வியாப்தஹ சச்சிதானந்த லக்ஷணஹ யः பரமாத்மா சயேவ பரசப்தேன உச்யதே அந்தஹ அஹமாதி திருஷ்ய விலக்ஷணஹ அஸ்மத் பிரத்யய ஆலம்பன பூதஹ பிரத்யக்ஷின்மாத்ர ஸ்வரூபஹ யஸ் சாக்ஷ்யாख्यो जीवात्मा सयेव अवरशब्देन उच्यते परश्च असौ अवरश्च इति परावरः प्रत्यक् अभिन्न परमात्मा तस्मिन् एवं अंतर्बहिश्च पररूपेण अवररूपेण च अवस्थिते परमार्थतः पर अवर विभागरहिते प्रत्यगभिन्ने परावरे ब्रह्मणि त्वं वा अहमस्मि भगवो देवते
अहं वै त्वमसि इति श्रुति अनुसारेण अहं ब्रह्मास्मि ब्रह्मैव अहमस्मि इति व्यतिहारेण अखण्ड एकरसत्वेन साक्षात्कृते सति तेन पर अवर ब्रह्म साक्षात्कारेण अस्य परावर ब्रह्म साक्षात्कृतवतः मम हृदय ग्रंथि भेदः सर्व संशय निवृत्तिः सर्व कर्म क्षय रूप परम पुरुषार्थः सम्यक् आविर्भूयात् इति महान्तो अनुगृह्णन्तु। विद्यते हृदय ग्रंथि विद्यन्ते सर्व संशयाः क्षीयन्ते च अस्य कर्माणि तस्मिन् दृष्टे परा अवरे। पर ब्रह्म द्विधा वर्तते परब्रह्म अवर ब्रह्म इति। एकः कारण ब्रह्मम् अन्यः कार्य ब्रह्मम्। एकः निर्विशेष निर्गुण सच्चिदानंद स्वरूप निरुपाधिक ब्रह्म अन्ये तु साकार माया सबलित ब्रह्म इति द्वितीयः ब्रह्म। उभयमपि ज्ञातव्यमेव। क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत। क्षेत्रमपि मामेव क्षेत्रज्ञमपि मामेव इति उक्तत्वात् सगुणात्मकमान ब्रह्ममपि परमात्मा एव निर्गुण ब्रह्मापि परमात्मा एव। एवं आत्म अनात्म विवेक रूपेण यः ब्रह्म पश्यति सः एव ब्रह्मज्ञानी भवति। तादृश ब्रह्मज्ञानी तस्मिन् दृष्टे सति एतादृश परब्रह्म विषयं ज्ञाते सति विद्यते हृदय ग्रंथि। அவர் அப்படி பார்த்தாரேயானால் இப்படி பிரம்மத்தை நன்றாக ஜெகத்காரணமாகவும் பார்க்கணும், ஜெகத்காரணத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் அவரு என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தெரிந்து கொண்டு அவர் இருக்க வேண்டிய நிலை நிருபாதிகமான பிரம்ம நிலை தான், சாட்சாத்காரத்தை அடைந்து இருக்க வேண்டிய நிலை. இப்படி யார் ஒருவன் அறிகிறானோ அந்த சமயத்துல அவனுக்கு வித்யதே ஹிருதய கிரந்தி, இந்த பாஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பீப்புளோட இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் தான் இதெல்லாம் ஹிருதய கிரந்தி. இவன் போட்டுக்கொண்ட முடிச்சு ராகத்வேஷத்தினால வருது. ராகத்வேஷம் எதனால வந்தது? அகம் மம அபிமானேன்னு வந்தது. அகம் அபிமானமே வரக்கூடாது, அகம் அபிமானம் வந்தது, அதனால மம அபிமானமும் வந்தது. ஆகையினால இந்த ஹிருதய கிரந்தியில மாட்டின்னு இருக்கான். இது எப்ப போகிறதோ தஸ்மின் திருஷ்டே சதி, அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை அவன் உணர்வானே ஆனால் அந்த பிரம்மத்தினுடைய உணர்வு எப்போ வருகிறதோ அப்பொழுது அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த முடிச்சானது வேதமாகிறது, அப்படின்னாக்கா அவிழ்கிறது. அது மட்டும் இல்ல, வித்யதே ஹிருதய சித்யந்தே சர்வ சம்சயாக. அது வரைக்கும் அவனுக்கு அநேக சம்சயங்கள் இருந்துட்டே இருக்கும். என்னதான் படிச்சாலும் என்னதான் சவணமான நீதி தியாசனம் பண்ணாலும் அவனுடைய மனசுல கேள்விகள் இருக்கத்தான் செய்யும். இது எல்லாத்துக்கும் ஒரே வழி எப்போ அது தெரிஞ்சிடுதே ஆனால் டப்புன்னு எல்லா டவுட்ஸும் அவனை விட்டு போயிடும். என்ன இந்த சர்வே சம்சயாக க்ஷீயந்தே அப்படின்னாரு. சம்சயாக கே இது பிரஷ்னஸ்ய இது பிரஷ்னா பவதி தத்ர. அந்த பிரஷ்னை என்னெல்லாம் சொல்றது அப்படின்றது இதுக்கு அடுத்தது ஏகவிம்சி பிரார்த்தனா ரூப உக்த ஸ்லோகே அது விப்ரியதே, அதுல நல்லா விவரணம் பண்றார். அடுத்த ஸ்லோகத்துல இந்த சம்சயங்கள்லாம் என்னன்னு சொல்ல போறார். இப்படி வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாக. அது மட்டும் இல்ல, க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி, இவருடைய கர்மாக்கள் எல்லாம் ஒழிந்து பஸ்மசாத் குருதே அர்ஜுனா, எல்லாம் அப்படியே பஸ்பமாக ஆயிடுது. எல்லா கர்மாவும் சொன்னதுனால எல்லான்ற வார்த்தைங்க சார். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணின்னு சொன்னதுனால சர்வ கர்மாணி, பிராரப்த கர்மோவா சஞ்சித கர்மோவா ஆகாமி கர்மோவா எல்லாமே போய் விடுகிறது, அழிந்து விடுகிறது. இவன் என்ன கேவலம் பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு தான் ஆரம்பிச்சது அந்த உபனிஷத், முண்டகோபனிஷத். பிரம்மவித்
பிரம்மைவ பவதி அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த நிலை எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த வித்யத்தே ஹிருதய கிரந்தி அதுக்கு மனசுல வச்சுட்டு இந்த 20வது பிரார்த்தனா ஸ்லோகத்தை ஆச்சாரியால் எழுதியிருக்கார். தேகாத் பஹிஹி சகல நாம ரூபாத்மகேஷு வஸ்துஷு அபி, இந்த தேகத்தை விட வெளியிலே இருக்கக்கூடிய சகல பிரபஞ்சங்களும் இருக்கு. எல்லா பிரபஞ்சத்துல என்னை தவிர பாக்கி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேரு, ஒரு ஃபார்மு, இப்படி எல்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு தனியான குணங்கள், நாம ரூபாத்மகேஷு இப்படி இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருந்த போதிலும் இதெல்லாம் எப்படி இருக்கு, என்னை தவிர இந்த வஸ்துக்கள்லாம் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமா, ஆலோச்சியமானே சதி இதெல்லாம் எப்படி இருக்கு, சர்ப்பதாராதிஷு ரஜ்ஜுரிவ வியாப்தா, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த சர்ப்பதாரை இல்லையா, அது ரஜ்ஜு இருக்க, அதுல எப்படி அந்த ரஜ்ஜு இந்த சர்ப்பதாரையானது வியாப்தமாக இருந்து நம்ம எல்லாம் பயமுறுத்துறதோ அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, சம்சாரத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். ஆனா இதற்கு வேறாக இருக்கக்கூடிய நான் எனக்கூடியது எப்படி இருக்கு, சத்து சித்து ஆனந்த லட்சணஹா யஹா பரமாத்மா. சத்து சித்து ஆனந்த லட்சணஹா, காலத்தினால பாதிக்காததாகவும் இடமில்லாததாக எப்பொழுதும் நான் நான் என்று ஸ்பூர்த்தி அது ஒழித்துக் கொண்டே இருக்கக்கூடியதாகவும் துக்க கலப்பு இல்லாத ஆனந்தமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இல்லையா, அந்த பரம் ஆத்மா தேச கால வஸ்து பரிச்சின்ன அந்த பரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அந்த பிரம்மம் சயேவ பரசப்தேன உச்சதே. அதைத்தான் இங்க பரமாத்மா என்பதுல இருக்கக்கூடிய அந்த பரன்ற சப்தம் சச்சிதானந்த லட்சண பிரம்மத்தை தான் சொல்லுகிறது. அந்தஹா அதே பரமாத்மா தான், அந்தஹா அந்தராத்மால இருக்கும் பொழுது, அந்தஹா அகமாதி திருஷ்ய விலக்ஷணஹா, நான் நான் எனது இல்லையா, என்னை சார்ந்தது அப்படின்னு இந்த உலகத்துல ராகத்வேஷத்தினாலேயும் அஜானத்தினாலேயும், அந்த அஜானத்தினாலேயே நிறைய காரியங்கள், அஜானம் தற்காரிய இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் திருஷ்ய கோட்டியில இருக்கு, இது எதுவுமே திருக்கு கோட்டியில வராது. இதெல்லாம் இதுவானது பலவிதமாக இருக்கக்கூடியது. இது எப்படி இருக்கு, ஐயை விட விலட்சணமாக இருக்கக்கூடியது, ஐயை விட வேறாக இருக்கக்கூடியது எல்லாம் யுஷ்மத் பிரத்யேக கோச்சரம், எல்லாம் அஸ்மத் பிரத்யேக கோச்சரம் இல்ல இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய அகமாதி திருஷ்ய விலட்சணா அஸ்மத் பிரத்யேக ஆலம்பன பூதா, இதெல்லாம் ஐ எனக்கூடிய அறிவோட கூட சேர்ந்தது, அதை பிடித்து கொண்டு இருப்பது. அஸ்மத் பிரத்யம் அறிவு, அஸ்மத் பிரத்யம் நான் எனக்கூடிய அறிவு, ஆலம்பனம் அதை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய பூதகா இருந்து கொண்டு இருக்கக்கூடியது. அது என்ன, பிரத்யக் சின்மாத்திர ஸ்வரூபா. அது என்ன, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய, வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள பிரத்யக்காக இருக்கக்கூடிய என்னுடைய தகராகாசத்தில் இருக்கக்கூடிய நான் 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 என்று சொல்லக்கூடியதாக நாபியாமுபரி திஷ்டதி ஜுவாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகது. இந்த விஸ்வத்துக்கெல்லாம் ஆயத்தனமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் தான் என்னுடைய பிரத்யக் சின்மாத்திர ஸ்வரூபம். அவர் எப்படி இருக்கார், யஹா சாட்சியாக்கியா ஜீவாத்மா, அவர்தான் நான் பண்ணக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். பரமாத்மா தான் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன், நான் தான் பார்த்து கொண்டிருக்கேன். எந்த நான் மூச்சுட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் இந்த மூலத்தையும் பார்க்கிற காரணத்தினால அதுக்கு விலட்சணமாக இருக்கக்கூடிய சாட்சி அப்படின்னு நினைச்சேன், ஜீவாத்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். உண்மையிலேயே அந்த ஜீவாத்மாவானவர் சயேவ அவர சப்தேன உச்சதே. இதை ஜீவாத்மா என்று இவன் கருதும் பொழுது அது கீழானதாக, பரமாக, பரம் அப்படின்னா வசதி, அவரம்னா கீழே, அந்த பரத்தை விட வேறானதாக ஜீவாத்மா இருக்கு. வஸ்துதா அந்த ஜீவன்ற வார்த்தையே கிடையாது, அங்க இருக்கிறது பரமாத்மா ஒண்ணுதான் அப்படின்னு அதை புரிய வைக்கிறதுக்காக இதை சொல்றாரு. இப்ப எப்படி இருக்கான சாட்சின்னு நான் சொன்ன உடனே என்னுடைய உடம்புல இருக்கிற ஜாகிரத சொப்ன சுஷுப்தி அவஸ்தைக்கு அப்பாற்பட்ட அந்த சாட்சியை தான் நான் மீன் பண்றேன். ஆனா உண்மையிலேயே அந்த சாட்சி என்ன,
ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாட்சி, அதுதான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அவர்தான் சாட்சி. சாட்சி சேதா கேவலம் நிர்குணஸ்ச அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சாட்சி. இந்த சாட்சி ஸ்மால் ஐ, நம்ம கையில ஒரு ஸ்மால் ஐ இருக்கு, ஒரு பிக் ஐ இருக்கு. அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் நான் ஐன்னு நினைக்கிறேன். அது அவரமான நிலை இல்லையா? இது பிரம்ம நிலையில இருக்கக்கூடியது பெரிய ஐ, அதுதான் பெரிய ஐ. இது அவர சப்தேன உச்சத்தை. ஆனா இந்த பரம ஆத்மா எப்படி இருக்கு? அவர் தான் ஜீவாத்மாவும் இருக்காரு. எங்கிட்ட இருக்கும்போது அவர் தான், வெளியில இருக்கும்போது பரமாத்மாவாக இருக்கிறார். அதனால அவர் எப்படி இருக்கார்? பரஸ்சாசௌ அவரஸ்ச, அவரே பரமாகவும் இருக்கார், அவரே அவரமாகவும், அவரே நிர்குணமாகவும் இருக்கார், அவரே சகுணமாகவும் இருக்கார், அவரே நிருபாதிக சைத்தன்யமாகவும் இருக்கார், அவரே சோபாதிக சைத்தன்யமாகவும் இருக்கிறார். இதனாலதான் பராவரஹா. அவர் யாரு? பிரத்யேக பின்ன பரமாத்மா. வஸ்துதா அது ரெண்டும் வேறு வேறு இல்லை, ரெண்டுமே ஒரே பரமாத்மா தான். தஸ்மின் ஏவம், அப்படி இருக்கக்கூடிய அந்த பரமாத்மால அந்தர்பகிஷ்ட பரரூபேன அவர் ரூபேன அவஸ்திதே, உள்ள வெளிய அப்படின்னு இருக்கா மாதிரி பரரூபமாகவும் அவர் ரூபமாகவும் அது இருக்கா போல காணப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே பரமார்த்ததா வஸ்துதா, உண்மையிலேயே அது எப்படி இருக்கு? பராவர விபாக ரஹிதா. அதுக்கு பெருசு சின்னதுன்ற பேதங்கள்லாம் கிடையாது, உள்ளே வெளியேன்ற பேதங்கள்லாம். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் யாப்ய நாராயண ஸ்திதா அப்படிதான் இருக்கு. பர அவர விபாக ரஹிதமாக பிரத்யக் அபின்ன, இந்த பிரத்யக்காக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா வேற இல்ல, அந்த பிரம்மம் வேற இல்ல. அப்படி இருக்கக்கூடிய அந்த பரவரே பிரம்மணி தொம்பா அகமஸ்மி பகவோ தேவதே, நீங்கள் தான் நானாக இருக்கிறீர்கள், ஏ தேவதையே. அகம் வை துமசி, இன்ஃபேக்ட் நான் தான் நீங்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஸ்ருதி அனுசாரேன. இப்ப என்னாச்சு? அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன், அந்த பிரம்மன் தான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு விதமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன், அது ஒரு விஷயம். அந்த பிரம்மன் தான் நானாக இருக்கு. இந்த டவுட்டே வரவான அபேதத்துல இல்லையா? எப்ப இப்படி சொல்லியாச்சுன்னா, நானே பிரம்மமாக இருக்கேன்றதும் அபேதம் தான், பிரம்மமே நானாக இருக்கிறேன் என்ற கூடியதும் அபேதம் தான், பேதம் இல்லாத ஒரு நிலைதான். இப்படி இது வெதிஹாரேன, இப்படி இப்படின்னு சொல்லலாம், அப்படி இதுக்கு பேர் வெதிஹாரன். அகம் பிரம்மாஸ்மி சொல்றா, பிரம்மைவ அகம் அஸ்மி. ஆர்திரம் ஜோதி ஆர்திரம் ஜலதி ஜோதிரஹமஸ்மி, ஜோதிர்ஜலதி பிரம்மாஹமஸ்மி, அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி, அகமேவாஹம் அப்படின்னு மகாநாராயண உபனிஷத்துல சொல்லக்கூடியதான அந்த ஒரு நிலை. இது அகண்ட ஏகரசத்வேன, இது அகண்டம். ஜீவன் என்றோ பரமாத்மா, ஜீவாத்மா, ஞானாத்மா, பிரகாஷாத்மா, இதெல்லாம் வெறும் பேச்சுக்கள் தான். இருக்கிறது ஒரு ஆத்மா தான். அந்த ஆத்மா பர இதெல்லாம் சும்மா அப்ஜெக்டிவ் நம்ம புரியறதுக்காக கொடுக்கக்கூடியது. உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? அகண்ட தத்துவம், இன்டிவிசிபிளாக இருக்கக்கூடிய ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம். அதுக்கு பிரம்மன்ற பேர் கூட இன்ஃபேக்ட் பொருந்தல. நான் வேற வழி இல்லைன்றதுனால அதுக்கு பிரம்மன்னு பேர் வச்சேன். பிரம்மன்னு சொன்னாலே அதுக்கு மதிப்பு குறைவு தான் இல்லையா? அதனால அகண்ட ஏகரசம், அங்க இருக்கிறது ஒரே ரசம், ஏகரசம். ரசோ வைசா ரசக்ஷேவாயம் லப்த்வானந்தி பவதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது இல்லையா? இதை சாட்சாத்கிருதே சதி, இதை இவன் சாட்சாத்கரித்து விட்டானே ஆனால், இது அவனுக்கு புரிந்து விட்டதே ஆனால். இப்ப எப்படி புரிஞ்சிருக்கு? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றது ஒரு நாலேஜா இருக்கு. நிஜமாகவே நான் பிரம்மமாக ஆகிறேன்ற உணர்வானது அவனுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஏற்படுற வரைக்கும் இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கும். அது ஏற்பட்டு விட்டே ஆனால் அவனுக்கு எல்லா சந்தேகமும் பண்ணு. தேன பர அவர பிரம்ம சாட்சாத்காரேன, இந்த நமக்கு அவரமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு, நான் பரபிரம்மமான ஒரு சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சாட்சி, அந்த இதெல்லாம் சாட்சாத்காரம் ஆயிடுச்சுன்னா, அஸ்ய பராவர பிரம்ம சாட்சாத்கார கிருதவதா, இப்படி பரமாகவும் அவராகவும் இருக்கக்கூடிய, ஜீவனாகவும் பிரம்மமாகவும் இருக்கக்கூடிய அது ஒண்ணுதான்ற ஒரு விஷயமானது சாட்சாத்காரம் வந்து விட்டதே ஆனால், மம ஹிருதய கிரந்தி பேதா, என்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பேதம், அகம்ன்ற ஒரு உணர்வு இவ்வளவு நாள் இருந்துட்டே இருந்தது இல்லையா, அதுவும் போயிடுது. பிரம்மன் தான் அகம் மம என்ற உணர்வெல்லாம், அந்த கிரந்தி
அங்கே போய்விட்டது, அது பேதமாயிடுது, அந்த சிக்கானது அவிழ்ந்து விட்டது. அத மாதிரி அவிழ்ந்த பிறகு என்ன ஆகும்? சாட்சாத்காரம் வந்துருச்சுன்னா சர்வ சம்சய நிவர்த்தி, எல்லா சம்சயங்களும் நீங்கி விடுகின்றன. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணின்றத அப்படியே எடுத்தார். அந்த ஸ்லோகத்தை அப்படியே வியாக்கியானம் பண்ணிட்டார். சர்வ கர்ம க்ஷயரூப பரம புருஷார்த்தா. அது மட்டும் இல்ல, ஹிருதய கிரந்தி பேதமானது மாத்திரம் இல்ல, நிறைய டவுட்ஸ் இருந்தது, எல்லா டவுட்டும் ஒரே ஸ்ட்ரோக்ல போயிடுது. சர்வ சம்சய நிவர்த்தி. அது மட்டும் இல்ல, சர்வ கர்ம க்ஷயரூப பரம புருஷார்த்தா, எல்லா கர்மாவும் போகிவிட்டது. சர்வ கர்மா அப்படின்னு சொன்னதனுடைய தாற்பயம் என்ன? பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமி, இன்னும் என்னெல்லாம் நீங்க கர்ம, நிஷித்த கர்மா, நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, மீமாம்சகம் சொல்றாங்க நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா, பரிசேத கர்மான்றான். அவன் என்ன சொல்றான்? நையாயிகன் என்ன சொல்றான்? உக்ஷேபன அபக்ஷேபன ஆகுஞ்சன பிரசாரண கர்மாணி அப்படின்னு அவன் சொல்றது. அந்த கர்மா கமனானி அப்படின்னு பஞ்ச கர்மாணின்னு சொன்ன அதுவோ, இல்ல மீமாம்சம் சொல்லக்கூடியதோ, இல்ல வேதாந்தி சொல்லக்கூடியதாகவோ இருக்கக்கூடிய எல்லா கர்மாவும் க்ஷயரூப பரம புருஷார்த்தா, இதெல்லாம் நீங்கி பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த மோட்ச புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்க, அதுதான் சம்பித் நிலை. சம்யக் நன்றாக அறியப்பட்டதான நிலை, ஞப்தி ஸ்வரூபமான நிலை. அது ஆவிர் பூயாத் இது அனுகிருண்ணந்து அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். பெரியவாளை பார்த்தா நம்ம இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா இது இப்ப அந்த கேப் இருக்கு, இது போயிடணும், நானே பிரம்மமாக திகழ வேண்டும் என்பதுக்கு சுவாமிகளே நீங்கள் தான் அனுகிரகம் பண்ண வேண்டும். ஆவிர் பூயாத் இது மகாந்தா அனுகிருண்ணந்து. அதுக்கு பிறகு அகங்காராத்மனஹ ஏகத்துவ பிரம்ம நிவர்த்தி ரூபஹாயம் கிரந்தி பேதஹா திருடி பூயாத். இந்த அகங்காரம் இருக்க, எனக்கும் இந்த பாடிக்குமே சம்பந்தம் இல்லை. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வதிரிக்தா அகம். ஆனா இந்த அகமானது இப்ப எப்படி இருக்குன்னு, இத பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சேர்ந்து இருக்கிறதுனால அவர் ஒருத்தர் தான் இருக்காருன்றது தெரியாம பல விதமாக நான் முழிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அவர் இருக்காரு, எனக்கு இவர் இருக்காரு, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, எனக்கு புள்ள இருக்கு, என் பொண்டாட்டி இருக்கா, இப்படி எல்லாம் போய் இல்லையா, போய் பல வகையாக மாறிவிட்டு, இந்த பலாப்பற்றையாக மாறிவிட்டது இந்த ஆத்மாவானது. அது எதனால ஏற்பட்டது அப்படின்னா பிரமத்தினால ஏற்பட்டது. இருக்கிறது ஒண்ணுதான், அந்த நான் தான் நான், அந்த அவர் தான் நான் அப்படின்ற இந்த ஏக்கத்துவம் மரணம்னாக்க என்ன நடக்குன்னா, இந்த சம்சாரம் எனக்கூடிய பிரம நிவர்த்தி ரூபகா இருக்க, இதுக்கு பேர் தான் கிரந்தி பேதா. கிரந்தி பேதமான விடுபடுவது, உடைகிறது அப்படின்றது கிரந்தி பேதான. இந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடியது, இந்த பாசம்னு ஒண்ணு வச்சுட்டு அவஸ்தப்பட்டு இருக்கோம் பாருங்க, அந்த சர்வ பாச விமுக்தா அப்படின்னு இதான் சொல்றது. இந்த கயறு, இந்த பாசம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கிறதுனால வந்தது இல்ல, அது அனுபவிக்கிறது. கிரந்தி பேதா திருடி பூயாத் இது அனுகிருண்ணந்து. அது இப்ப எனக்கு புரியுது, கிளாஸ்ல புரியுது. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுனாக்க இடிஞ்சு போயிடலாம் இல்ல, ஹஸ்பண்ட் செத்து போயிட்டார், ஒய்ஃப் செத்து போயிட்டா, குழந்தை செத்து போயிடுது அப்படின்னாக்க இவன் இடிஞ்சு போயிடான். அப்படி ஆகக்கூடாது, இது திடமாக இருக்கணும், இந்த சிந்தனை எப்போதும் இருக்கணும். இது திருடி பூயாத் இது அனுகிருண்ணந்து அப்படின்னு. அதுக்கப்புறம் சித்தியந்தே சர்வ சம்சயாகான்னு இருக்காருல்ல, நிறைய சம்சயங்கள்லாம் இருக்கு. என்னெல்லாம் சம்சயம் இருக்குன்னு பாருங்க, அதை கோடிஃபை பண்ணிட்டாரு, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ரொம்ப வித்யாரண்ய சுவாமிகள். ஆத்மா தேகாதி வெதிரிக்தோவானவா. ஃபர்ஸ்ட் சந்தேகம், சார் நீங்க என்ன சார் திருப்பி திருப்பி சொல்றீங்க, காத்தால எழுந்தா நான் என்ன, நான் ஐஎம் சோன் தானே சார் எழுந்துக்கிறேன் இல்லையா, எல்லா காரியமும் அப்படித்தானே பண்றேன். ஆபீஸுக்கு போனா நான் சோன் தானே பண்ணேன், உங்களோட பேசிட்டு இருக்கும் போது ஐஎம் சோன்றதுனால தானே நீங்க கூப்பிடுறீங்க, ஐஎம் சோன்றதுனாலதான் நான் வரேன். அது எப்படி சார் இல்லாம போகும், நான் எப்படி சார் இந்த தேகாதி வெதிரிக்தமா இருப்பேன். சாஸ்திரம் என்ன சொல்றது, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா. ஸ்தூல சரீரத்துக்கும் இந்த சூக்ஷ்ம உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்துக்கும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்துக்கும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய காரண சரீரத்துக்கும் சம்பந்தமே இல்லப்பா, அசங்கம் பாணி, இதோட சம்பந்தப்படாதவன் அப்படின்னு சொல்றது. அதனால தேகாதி வெதிரிக்தவனா நான் இருக்கேன், நான் உண்மையிலேயே இல்ல இல்லையா ஒரு சந்தேகம். அடுத்தது வெதிரிக்தத்வே அப்படி, அப்படி ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒத்துக்கிறேன்,
எனக்கு சூக்ஷ்ம சரீரத்துக்கும் சூழ சரீரத்துக்கும் காரண சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் என்ன இன்னொரு டவுட் வருது. கர்த்திருத்வாதி தர்ம யோகி வானவா, எனக்கு கர்த்திருத்வாதி இந்த தர்மத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கும் தன்மை யோகி வானவா, நான் அதோடு கூடினவனாக இருக்கிறேன் இல்லையா, நான் பண்ணுவதெல்லாம் கணக்குல வருமா வராதா இல்லையா, நான் படிக்கிற வேதாந்தங்கள்லாம் புண்ணிய கணக்குல வருமா பாப கணக்குல வருமா இல்லையா, நான் கர்த்தாவாக இருக்கிறேனா, நான் இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும், போக்தாவாக அனுபவி கர்த்தா செய்ய போக்தா, அதனால நானும் பக்தனாக இருப்பேனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து. சப்போஸ் கர்த்திருவம் இல்லைன்னு வச்சுங்க, அப்பா நீ கர்த்திருவத்தோட ஒரு கர்மாவை பண்ணாதான் அந்த பலனானது ஒட்டும், நீ ஈஸ்வர அர்ப்பணம் புத்தியா பண்ணானே நான் கர்ம லிப்பிய தேனரே அப்படின்னு வேற சொல்றது உபனிஷத். எந்த கர்மாவும் உன்னை ஒட்டாது அப்படின்னு சொல்லு. சப்போஸ் அகிருத்வே அப்படி இல்லையா, நான் கர்த்தா இல்லைன்னு வச்சுட்டோம்னா தஸ்ய பிரம்மணஹா பேதஹா அஸ்திவானவா, அப்ப நான் பிரம்மமா ஆயிடுவேனா, ஒருவேளை அப்பவும் பிரம்மத்துக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குமா, கர்த்திருவம் போயிடுறது சார், அதுக்காக நான் பிரம்மமா ஆயிடுவேன்றது என்ன கேரண்டி? கர்த்தத்துவம் போச்சுன்றதுனால கர்த்தத்துவம் இல்லாம இருக்கேன், நான் எப்படி பிரம்மமாகுவேன்? நான் என்பது இல்லாம போச்சுன்னாக்க அது சரி, அது புரியாது. நான் இல்லை என்றால் அந்த நான் பிரம்மமாக ஆகும்னு சொல்றீங்களே, அது எப்படி? அது மாதிரி ஒண்ணு இருக்கா இல்லையா? இவானா இல்லப்பா அபேதம் தான். சரி அபேதே அப்படி, சரி பேதமே இல்லைன்னு வச்சுங்க, நானே பிரம்மன்னு வச்சுங்க, அப்படி அபேதே அப்படி தத் ஞானம், அந்த ஞானமானது கர்மாதி சகிதம்பா முக்தி சாதனம் கேவலம்பா, அந்த ஞானமானது நான் பண்ண இந்த உபாசனாதி கர்மாக்கள் மூலமாக சேர்ந்து எனக்கு அந்த ஞான நிலை வருமா, இல்ல கேவல முக்தி சாதனம் மாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த வேதாந்த ஞானம் மாத்திரமா எனக்கு வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுல இன்னொரு சந்தேகம், ததாபி ஆத்மா சாட்சிவா கர்த்தாவா, சார் ஆத்மா சாட்சியா இருக்காரா கர்த்தாவாக இருக்காரா? பாருங்க, நான் எந்த நான் முழித்து கொண்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் இந்த மூளை விட வேறானவன்னு சொல்றீங்க. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, எந்த நான் கனவு கண்டேனோ அது ஒரு செய்கை, எந்த நான் ஜாகிரத செய்கையோட இருந்தேனோ, எந்த நான் தூங்குதல் எனக்கூடிய செய்கையோட இருந்தேனோ, அந்த கர்த்தாவை சொல்றேளா, அந்த அகத்தை சொல்றேளா, இல்ல சாட்சியா இருக்கு இந்த மூணுத்தையும் பாக்குற சாட்சின்னு சொல்றோமான்னு ஒரு சந்தேகம் வருது. சாட்சின்னு சொன்னீங்கன்னு வச்சீங்க, அப்போ பிரம்மமாக நான் ஆகிவிடுவேனா? பிரம்மமும் சாட்சி தானே, ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் காரண பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மமாக நான் ஆயிடுவேனா அப்படின்னு ஒரு சந்தேகம். பிரம்மமாவே ஆயிடுவேன் நீங்க சொல்றீங்க, சரி அப்படி பிரம்மத்வே அப்பி சத்தியப்பி நான் பிரம்மமாகவே ஆறேன்னு வச்சீங்க, இந்த புத்தியோட தத் புத்தியா வேதித்தும் சக்கியதேவா நவா, எதை வைத்துக் கொண்டு நான் பிரம்மமாவேன்? சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞானமய ஆத்மாவை வைத்துக் கொண்டுதானே சார் அகம் பிரம்மாஸ்மின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய குருவான ஒரு உபதேசம் பண்றாரு சப்தமசி அப்படின்னு, நான் அதை புரிந்து கொண்டு அகம் பிரம்மாஸ்மின் இந்த மனசை வைத்துக் கொண்டுதானே சார் நான் அதை நினைக்க வேண்டும். விஞ்ஞானமய கோஷத்துலதானே இதெல்லாம் நடக்க வேண்டும். இப்படி இந்த விஞ்ஞானமய கோஷமானது அப்போ இருக்குமா? நான் பிரம்மத்துவம் ஆயிட்டுதா கூட அந்த பிரம்மா நான் பிரம்மம் என்று அறியக்கூடிய அளவுக்கு whether that mind will continue even after the dawn of this knowledge, அது ஒரு சந்தேகம். சக்கியதேவா நவா இப்படி ஒரு சந்தேகம் சார் இருக்குன்னு வச்சுப்போம். இல்ல சார் அது கொடுத்துட்டு தானே அது விலகிவிடு சார், அது என்ன சொல்றது, கடைசியில வரக்கூடிய அந்த சரமாக்கார விருத்தி அது இல்லையா, அகம் பிரம்மஸ்மி என்ற கடைசி விருத்தியை அது கொடுத்துட்டுதான் விலகும்னு சாஸ்திரம் சொல்றது. கடைசியா இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்ற நாலேஜ் வருது, நாலேஜ் வந்தவுடனே அப்படியே இவன் பிரம்மம் ஆயிடுறான், அந்த மனசானது நீங்கி விடுகிறது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி வச்சுக்கலாம். சக்கியத்வே அப்படி தத் வேதன மாத்திரேன முக்திஹி அஸ்திவா நவா, அதை தெரிஞ்சின்ற உடனே நான் முக்தன் ஆயிடுவேனா, எனக்கு முக்தி வந்துருமா அப்படின்னு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. ஆமா பரமார்த்ததா பிரம்மத்வே சத்தியப்பி, பரமார்த்ததா பிரம்மத்துவம் தான் நானு அப்படின்னு எனக்கு பரமார்த்ததா பிரம்மத்துவம் தான் இருக்கு என்றதை ஒத்துக்கொண்டாலும் தாதிருக்கு ரூபம் சாட்சாத்கிருதம் வா, அந்த ரூபமாக சாட்சாத்காரம் ஏற்படுமா? நானும் அதுல இருப்பேனா? பிரம்மமும் இருக்குமா? இல்ல பிரம்மம் மட்டுமே இருக்குமா? இல்ல நானும் இருப்பேன் பிரம்மமும் இருக்குமா? இல்ல பிரம்மம் மட்டும்தான் இருக்குமா? இல்ல நான் மட்டும் இருந்து அந்த பிரம்மமும் போயிடுவான்? இப்படி ஒரு சந்தேகம் இல்லையா? சாட்சாத்கிருத்தே அப்படி இதப்பரம் கர்த்தவியம் அஸ்திவா நவா, இதுக்கப்புறமும் நான் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா?
அப்படின்னு ஒரு சந்தேகம். கர்த்தவிய அபாவே அப்படி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு அவ்வளவுதான். இந்த நாலேஜ் வந்துருச்சுன்னா தேர் என்ஸ் த மேட்டர் யூ ஆர் ஞானி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கர்த்தவிய அபாவே அப்படி இதானியும் நம்ம ஜீவன் முக்திக அஸ்திவானவா அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி நான் ஜீவன் முக்தனா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடியும் ஜீவன் முக்தன் தான்பா, இப்பவும் படிக்கிற காலத்திலயும் நீ ஜீவன் முக்தன் தான், நாளைக்கு நாளை பிரம்மஞானம் வந்த உடனே ஜீவன் முக்தன் தான். இது வரைக்கும் இருந்தது என்ன? அந்த மறைவு தான் இவ்வளவு நாள் இருந்தது. நீ ஏன் உன்னை ஜீவன் முக்தி இல்லன்னு நீ நினைச்சிட்டு இருந்த, அதுதான் பந்தம். இப்போ உனக்கு நாலேஜ் வந்தோன்னா அந்த பந்தம் போயிடுது. அதுக்காக இதுக்கு முன்னாடி நீ முக்தன் இல்லைன்ற அர்த்தம் இல்ல, இப்போ முக்தன் இல்லைன்ற அர்த்தம் இல்ல, நாளைக்கும் முக்தன் இல்லைன்னு சொல்ல போறதும் இல்ல அப்படின்ற அர்த்தத்துல சொல்றா. ஜீவன் முக்தி வா நவா ஜீவன் முக்தத்வே அப்படி இல்ல. அப்படி ஜீவன் முக்தின்னு சொன்னா வர்த்தமான தேக பாதாந்தரம் விதேக முக்தி எனக்கு இருக்கா? இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப எனக்கு ஞானம் வந்துருது சார், ஜம்முன்னு ஞானம் வந்துட்டு கரெக்டா புரிஞ்சுட்டேன். இப்ப இந்த ஞானத்தோடய நான் இந்த தேகம் போற வரைக்கும் நான் ஜீவன் முக்தன்ற பேரோட இருப்பேனா? இதெல்லாம் ஒரு டவுட் இருக்கு இல்லையா? நான் இப்ப பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் என்ன முக்தனாதான் பாக்குறாங்க, நான் முக்தனாவே இருப்பேன் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றீங்க. வர்த்தமான தேக பாத அனந்தரம் இதுக்கப்புறம் தான் ஒருவேளை எனக்கு விதேக முக்தியானது ஏற்படுமா? இல்ல இப்பவே அந்த முக்தியோடய நான் இருப்பேனா? இல்ல பவிஷ்யதி வா நவா இல்ல பின்னாடி அது வருமா? இந்த மாதிரி சந்தேகம்லாம் இருக்கு. சப்போஸ் பின்னாடி வருதுன்னு தத் பிராப்தவ் அப்படி இல்ல காலாந்தரே புனர்ஜென்மா பவிஷ்யதி வா, ஒருவேளை அப்ப அடுத்த ஜென்மாலதான் வரும்னாக்கா நான் இன்னொரு பிறவி எடுத்தா தானே அது வரும். இந்த தேகபாதாதி ஆன உடனே ஜீவன் முக்தி வரலான்னாக்க அந்த பீரியட்ல நான் பிறந்தோடனே அடுத்த ஜென்மால பிறக்கும் பொழுதே முக்தனா பிறப்பேன், அப்போ நான் சரியாயிடும். அப்படி பவிஷ்யதி வா நவா இத மாதிரி நிறைய டவுட் எல்லாம் இருக்கு. எல்லா டவுட்டும் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத டவுட் இருக்கு. அந்த பிரம்ம ஞானம் வந்துருச்சுன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது. அதை சொல்றதுக்குதான் சித்தியந்தே சர்வ சம்சயாக. அது வரைக்கும் இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்கதான் இருக்கும். இதெல்லாம் எப்போ போகும்? அந்த தஸ்மின் திருஷ்டே பராவரே, அந்த பிரம்மத்தை அறிந்த பிறகு சர்வ சம்சய நிவர்த்தி பூயாதி மகாந்தோ கிரந்தூ அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்தது. கர்மா 3 விதம் சார். எல்லாம் என்ன சொல்றது? என்ன சொல்றது? பிராரப்த கர்மா பிரகர்ஷேன ஆரப்தம் கர்மா பிராரப்த கர்மா. அது ஆரம்பிச்சிருச்சு சார். நீங்க எப்போ அம்மா வயிற்றுல இருந்து வெளியில வந்தீங்களோ நீங்க என்ன வேணாலும் ஆகுங்க. நீங்க பெரிய பண்டிதனா ஆகுங்க, இல்ல ஒரு கிரிமினலா ஆகுங்க, இல்ல பெரிய சன்னியாசி ஆகுங்க, என்னவானாலும் சரி பிரம்மா உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சுட்டார். இவருக்கு 97 வயசு into 21,600 breath இத போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சாரு. 87 இப்ப 97 into 365 into 21,600 breath அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிட்டாரு. அது வெளியில வந்துடுது. அது வெளியில வந்த அம்பு. இது போய் அந்த 97 வயசை கம்ப்ளீட் பண்ணாம ஆகவே ஆகாது. நீ அனுபவிச்சுதான் தீரணும். பிரகர்ஷேன ஆரப்தம் போகேனைவ, அதை நீங்க அனுபவிச்சுதான் க்ஷயா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையா? இன்னொன்னு சஞ்சித கர்மா. அது என்னன்னா போன ஜென்மால அதுக்கு முந்தின ஜென்மால கோட்டி கோட்டி ஜென்மா இதுக்கு முன்னாடி ஆயிடுச்சுப்பா. ஒவ்வொரு ஜென்மாத்திலையும் சில புண்ணியங்கள் சில பாபங்கள் எல்லாம் புண்ணியம் பாபம் இருந்தும் மிஸ்ர ஜென்மம் இல்லாதது எதுவுமே கிடையாது. பிராணி ஜென்மாவோ மனுஷ ஜென்மாவோ எல்லாம் இருக்கு. அதனால அந்தந்த ஜென்மால செய்த பாப மூட்டைகள், அந்தந்த ஜென்மால செய்த புண்ணிய மூட்டைகள் இதெல்லாம் உங்க பின்னாடி மூட்டை மூட்டையா இருக்கு, சஞ்சிதமாக இருக்கு. அந்த சஞ்சியில இருக்கு, எல்லாம் மூட்டை மூட்டையா இருக்கு உங்ககிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. ஆகாமி கர்மான்னு ஒண்ணு இருக்கு. ஞானம் வந்த பிறகு ஞானிக்கு கர்மா ஒட்டுமோ ஒட்டாத. இவருக்கு தான் ஞானம் வந்துடுது. ஆனாலும் இவர் ஞானம் வந்த பிறகும் இவர் நடக்கிறார் ரோட்ல. இவர் போனாருனாக்கா சாதுர் மாசிய விரதம் போறாரு. இவர் போறாருனாக்கா இவர் காலடியில முதல்ல நிறைய புழுக்கள்லாம் சாகாதா? இவர் பாய்லர்ல விறகு போட்டு சமைக்கிறார். அதுல இருக்கக்கூடிய கொள்ற கணக்கெல்லாம் ஆகுமே. இதெல்லாம் கர்மா தானே. இதெல்லாம் என்ன ஆகும்? ஆகாமி வராதுன்னாக்கா எப்படி வராம இருக்கும் இல்லையா? இப்போ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போறார். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போனா புண்ணிய கர்மா அங்க பண்ணிதான் ஆகணும். அதனால வரக்கூடிய புண்ணிய கர்மா எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் ரியாக்ஷன். இட் ஹஸ் டு either give him punya or it has to give him papa. Something has to come. இப்படித்தானே இருக்கு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது இல்லையா?
இந்த சந்தேகங்கள்லாம் போகணுமே. இது ஒரு சம்சயம் இருக்கு. அனாரப்தானாம் ஆகாமி ஜென்ம ஹேதூனாம் அநேக கோட்டி ஜன்மார்ஜிதானாம் பிராரப்த வியதிரிக்தானாம் சஞ்சித கர்மானாம் நிவர்த்தி ரூபஹ பரம புருஷார்த்தஹ சம்யக் ஆவிர்பூயாத் இது அனுகிருந்தந்து. பிராரப்த கர்மா விஷயம் ஓகே சார், அதை விடுங்க. நீங்க இப்போ ஆகாமி கர்மா இருக்கு, அந்த ஆகாமி ஜென்மாவுடைய கர்மா எனக்கு வராது, அது அனாரப்தமா போயிடுது, ஆரம்பிக்கவே இல்லையா, அதை பத்தி நீங்க விட்டுடுங்க. இன்னொரு விஷயம் பாக்கி தூக்கி இருக்குது. நான் இவ்வளவு நாள் கோட்டி கோட்டி ஜென்மால நான் பண்ண புண்ணிய பாவங்கள் என்ன ஆச்சு? அநேக கோட்டி ஜென்மார்கிதானாம், அநேக கோடி ஜென்மாக்கள்ல நான் நிறைய பண்ணியிருக்கேன். போன ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, இதெல்லாம் சேர்ந்து அதுல ஏதோ ஒரு போர்ஷன் தான் இப்போ ஃப்ரக்டிஃபை ஆகி இந்த ஒரு சரீரத்தை எனக்கு கொடுத்துருக்கு. இந்த 97 வயசு எனக்கு கொடுத்த பிரம்மா கொடுத்திருக்கக்கூடிய இந்த இலக்கானது இல்லையா, இது பிராரப்தம் ஆயிடுச்சு. அதனால இதை பத்தியும் வெளியில வந்துடுது, அதை விட்டுடுங்க. இதையும் விட்டுடுங்க. பிராரப்த வியதிரிக்தானாம், இதையும் விட்டுடுங்க. அந்த மூட்டை மூட்டையா இருக்க அநேக கோடி ஜென்மால அந்த சஞ்சித கர்மா நிவர்த்தி ரூபமாக ஆகும் அப்படின்னு என்ன சொல்றது? ஞானேனைவ சஞ்சித கர்மா நாசோ பவதி அப்படின்னு சொல்லுது. பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன, அப்பா கவலைப்படாதப்பா, பிராரப்த கர்மா வந்துட்டு அதை அனுபவிச்சு தீர்க்கணும். நீ எப்ப ஞானி ஆயிட்டியோ இனிமே உனக்கு ஆகாமி கர்மா கிடையவே கிடையாது, ஒட்டவே ஒட்டாது. கர்மா அகம் அபிமானத்தோட செய்தாதானே இப்ப கர்மா ஒட்டும். நீ என்னவா கேள்வி கேட்கிற? உனக்குதான் அகம் அபிமானம் வித்யத்தே ஹிருதய கிரந்தின்னு ஆயிடுத்து. உங்ககிட்ட ஹிருதய கிரந்தி எப்போ பேதம் ஆயிடுதோ அப்ப நீ பண்ணக்கூடிய கர்மா எதுவும் கூட ஒட்ட போறது இல்லை. நீ கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணாலும் சரி, நீ நடக்கும்போது வைரஸ் பூஞ்சல் எல்லாம் மெடிசின் போனாலும் சரி, அந்த பாவம்லாம் உனக்கு ஒட்டாதுப்பா. ஆகையினால ஆகாமின்றதே கிடையாது, அதை விட்டுடுவான். இந்த சஞ்சித கர்மாவை தான் அங்க சொல்றாரு. எனக்கு இப்ப அர்ஜுனனுக்கு சொல்லும் போது பகவத்கீதையில பஸ்மசாத் குறித்தே யதா இந்தனங்கள்லாம் எப்படி நெருப்புல பஸ்மசாத் குறித்து எப்படி ஆகிறதோ அதே மாதிரி உன்னுடைய கர்மா எல்லாம் எல்லாம் பஸ்மமாயிடுது அப்படின்றதுனால வேதாந்த சிரவணேன சஞ்சித கர்ம நாசகான பிரபலமாக தெரிகிறது. இது எனக்கு நடக்க வேண்டாமா? அப்பதானே நான் முன்னுக்கு வர முடியும். இது பரம புருஷார்த்தா சம்யக் ஆவிர்பூயாத் இது பிரார்த்தனா. அது நன்னா என்னுடைய சஞ்சித கர்மா போகணும் சார், பிரம்ம ஜானம் வரணும்ன்ற அர்த்தம். பிரம்ம ஜானம் வந்தா சஞ்சித கர்மா வந்துடும். பிராரப்தம் நான் கழிச்சு தீர்த்துக்கிறேன், ஒன்னும் கவலை இல்லை, எனக்கு ஆகாமி கிடையாது. அதனால இது ரொம்ப முக்கியம். அது எனக்கு ஆவிர்போதம் ஆகணும் என்பதற்கு நீங்கள் தான் அறிவு பண்ண வேண்டும் சுவாமிகளே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணோம் 23ஆவதுல. சரிதா? யஹா பூர்ணானந்த ஏகபோதஹா தத் பிரம்மாஹமஸ்மி இது பிரம்மாத்ம அனுபவ மாத்திர பரியவசானே புத்திஹி நிரந்தரம் பூயாத். ஆனால் வேதாந்தத்தை படித்து விட்டேன், நல்லா புரிஞ்சிடுத்து. யஹா பூர்ணானந்த ஏகபோதஹா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. நல்லா புரியுது சார். அதுல இருந்து இல்லையா, பூர்ணமான ஒரு ஆனந்த ஏகபோதமானது எனக்கு ஏற்பட்டு விட்டது. அதுதான் பிரம்மாஹம் அஸ்மி அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. பிரம்மாத்ம அனுபவம் மாத்திர பரியவசான. இத அந்த பிரம்மாத்ம போய் நிக்கணும். நான் எப்பொழுதும் இந்த நானும் பிரம்மமும் ஒண்ணு என்ற பிரம்மாத்ம அனுபவ மாத்திர பரியவசானே இதுல போய் எனக்கு எப்பொழுதும் நிக்கணும். இதுக்கு ஏத்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய, இப்ப உங்ககிட்ட நான் பண்ணிட்டு இருக்கும்போது வேதாந்தம் படிக்கும் போது எப்படி ஒரு புத்தி இருக்கு, நல்லா ஐ எம் டோட்டலி இன்டெலெக்சுவலி கன்வின்ஸ் தட் பிரம்மன் தான் நானு அப்படின்னு தெரியுது. ஆனா இது நாளைக்கு பெசகா ஆயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் பிரம்ம ஜானம் வந்து இந்த உயிர் போற வரைக்கும் அந்த பிரம்ம ஜானம் நிரந்தரமாக என்கிட்ட இருக்கணும். நிரந்தரம் பூயாத் இது மகாந்தோனு கிருண்ணந்து பிரார்த்தனை பண்றோம். எஸ்மின் காலே துவைதபானம் நாஸ்தி நித்ராபி ந ஆகச்சதி தஸ்மின் காலே உபலப்யமானம் யத் சுகம் அஸ்தி சப்ரம்மானந்தஹ இதி பிரம்மாத்மானுபவ சித்திஹி நிரந்தரம் பூயாத் இது அனுகிருண்ணந்து. எந்த சந்தர்ப்பத்துல
நான் படிச்சுட்டே இருக்கேன். எந்த சம்பவத்துல திதியாத்வை பயம் பவதி அப்படின்னு உபனிஷத்தை கரைச்சு குடிச்சிருக்கேன். சொன்னா கரெக்டா சொல்றேன் எந்த உபனிஷத்துல எங்க வந்திருக்கு அப்படின்னு. எல்லாம் இரண்டாவதுன்னு ஒண்ணு இருந்தாலே வேதாரண்யர் சொல்லி திதியாத்வை பயம் பவதி அப்படின்னு சொல்லிட்டு சார், இரண்டாவதுன்னு ஒரு பொருள் இருக்குமே ஆனால் அது நிச்சயமாக எனக்கு பயத்தை கொடுக்கும், இல்ல சுகத்தை கொடுக்கும், எதையோ ஒண்ணு கொடுக்கும். இரண்டாவது ஒண்ணு ஒத்துக்கல அப்படின்னா அதான் சுத்தமான அத்வைத நிலை. இந்த துவைத பானம் எப்போ தோன்றாம இருக்கிறதோ அதுதான் ஆத்ம சாட்சா்கார அத்வைத நிலை. அந்த நிலை எஸ்மின் காலே துவைத பானம் நாஸ்தி. அந்த நிலையில இந்த இரண்டாவது எனக்கூடிய பானம், இந்த ஒரு ஒளி அது இல்லவே இல்லை. இந்த அறிவுனால இந்த துவைத பானமே இல்லாமல் போயிடுது. இருக்கிறது ஏகரசம், அகண்ட ஏகரசமாக பிரம்மன் தான் இருக்கு. நித்திரையில போனேன், ஆனா அப்ப அஜ்ஞானம் வந்தது. இப்ப என்ன, நன்னா நான் முயற்சிட்டு இருக்கும் பொழுது நித்ராபி நான் ஆகச்சதி, நிதிரையிலேயே இல்ல, ஐ எம் பிரெக்னன்ட் வித் பியூர் தாட்ஸோட இருக்கேன். நானே பிரம்மன்ற நிலை அப்படியே ஆனந்தமயமாக உட்கார்ந்து இருக்கேன் இல்லையா. தஸ்மின் காலே, இப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்துல உபலபியமானம் எது சுகமஸ்தி, எந்த பேரானந்தம் என்னால உபலபியமானம் அறியப்படுகிறதாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறதோ அதுக்கு பேர் தானே சார் சகா பிரம்மானந்தா இது. அந்த பிரம்மாத்மா அனுபவ சித்தி, இந்த பிரம்மாத்மா அனுபவ சித்தி இப்ப இருக்கு பாருங்க. அந்த கிளாஸ்ல இருக்கும் பொழுது நானே பிரம்மன், இந்த லாஜி கீஜிக்கு எல்லாம் போயிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, வித்யானந்தம் இருக்கு இல்லையா, அதுதான் பேரானந்தம். இந்த ஞப்தி ஸ்வரூபம் நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இது நிலை இல்ல. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சோன்னு போயிடும் சார், என்ன அது நிரந்தரமா எனக்கு இருக்கணும் இல்லையா. ஆகையினால் நிரந்தரம் பூயாத் இது அனுகிருண்ணந்து.